மிக கொடூரமான முறையில தன்னுடைய கர்ப்பிணி மனைவி மற்றும் 3 மகள்களை நபரொருவர் கொலை செய்திருக்கின்றார். இந்த செய்தியை கேட்கும் போதே உங்கள் எல்லோருக்குமே பெரும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஆனால் அது உண்மை சம்பவம். எங்க நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்தியாவில தேசிய தலைநகர் டெல்லியில பீகார் மாநிலம் பாட்னா பகுதியில் தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இவர்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை என்றதை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஏனென்றால் சம்பவம் நேற்று தினம் காலை வேளையில நடந்திருக்குது. பிரேம் சந்த பார்க் பகுதியில தான் அவர்களுடைய வீடு இருக்குது. அந்த வீட்டுல வைத்துதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்குது. அவர்களுக்கு 3 பிள்ளைகள். அதுல ஒன்றுக்கு 5 வயது, மற்ற பிள்ளைக்கு 4 வயது, அதுக்கு அடுத்த பிள்ளைக்கு 3 வயது. அதை விட அனிதா மனைவி தற்போது 2 மாத கர்ப்பிணியாகவும் இருந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்றால் முதல் விசாரணையின்படி என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், சந்தேக நபரினுடைய மனைவி மற்றும் மகள்களுக்கு அந்த சந்தேக நபர் போதை மருந்து கொடுத்து கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை செய்தது மட்டுமில்ல, அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் இரத்த வெள்ளத்தில் உடலங்கள் இருப்பதை அவதானித்திருக்கின்றார்கள். அப்ப அவதானித்த அந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கி இருக்கிறார்கள். அப்ப போலீசாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து போயிருக்கின்றார்கள். போய் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். தற்போது போலீசார் காரணங்கள் ஆராய்ந்து இந்த பிரச்சனைக்கான பின்னணி காரணங்கள் என்ன என்பதை தீவிரமாக ஆராய்ந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கொலையினுடைய காரணம் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனையோ இல்லை என்று சொல்லி சொன்னால் ஆண் குழந்தை இல்லாதது என்பதற்கான பிரச்சனையாக இருக்கும் என்று சொல்லி பல கோணங்களில பல்வேறுபட்ட விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கு.